ஜீவாவுக்கு கால்ல அடிபட்டதோட எல்லா தோஷமும் ஆபத்தும் முடிஞ்சு போச்சு. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் வந்துருச்சு. தெய்வம் குடியிருக்கிற இந்த கோயில்ல தான் கோட்டானும் குரங்கு இருக்குது. இன்னும் 10 நாள்ல இங்க ஒரு விபரீதம் நடக்க போகுது. பாத்தீங்களா அத்தை, கெட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இப்பதான் சொன்னீங்க. தேடி வந்து இல்லன்னு சொல்றான் பாருங்க அத்தை. சீதா, நீ ஏன் இப்படி ஆயிட்ட? கேவலம் எச்ச சோத்துக்கு வேஷம் போடுறவெல்லாம் நம்ம எதிர்காலத்தை சொல்ல போறானா? இது அல்ப மனுஷன் சொல்ற வாக்கு இல்ல, தேவி ஜக்கம்மா சொல்ற வாக்கு. ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் ஜக்கம்மா வாக்க துச்சமா நினைச்சா இந்த பெரிய குடியில இடி உழுவ போகுது. வீட்டு நிம்மதியா இருள் திங்க போகுது. இந்த செக்யூரிட்டி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அதான் இந்த நாய் நம்ம வாசல்ல வந்து கொலைச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அடிச்சு வரட்டினா தான் போவோம். வா. ஜக்கம்மா சொல்றத கேட்டா சொர்க்கம் இல்லைன்னா துக்கம் தான். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. கெட்ட பிசாசுக இந்த வீட்டோட புண்ணியத்தெல்லாம் கரப்படுத்திக்கிட்டு இருக்கு. வஞ்சங்கெட்ட வஞ்சி ஒருத்தியால உங்க குடும்பத்துக்கு தீவினை வரப்போகுது. ஜக்கம்மா வாக்கு கண்டிப்பா பலிக்கும். ஏய், நிறுத்து. இருந்து போ. தாயி, நானா வரல, இது ஜக்கம்மா ஆன. அவ சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். ஏய், அந்த ஜக்கம்மா என்ன இந்த ஏரியா கவுன்சிலரா? எங்க வீட்டுக்கு நாங்க சொன்னாதான் வரணும். உன் ஜக்கம்மா சொன்னா நீ சுடுகாட்டுக்கு போ. இங்கேயே வந்த போ. உன்னாலதான் தாயி இங்க எல்லா தீவனையும் வரப்போகுது. நீ ஒரு சூனியக்காரி. உன் கெட்ட எண்ணம் எல்லாரையும் அழிக்க போகுது. இது ஜக்கம்மா வாக்கு. ஜெய் ஜக்கம்மா. ஏய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன அடிச்சு கொன்னே போட்டுருவேன். வா. என்னை விரட்ட அதிகாரம் உனக்கு கிடையாதுமா. நான் சொல்ல வந்ததை சொல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். மரியாதையா சொல்லிட்டேன், கடுப்ப கிளப்பாத. போ. ஜக்கம்மா சொல்றதை கேளு. இன்னையோட உன் துர்க்குணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் காலில் விழுந்து அழு. யார் யாருக்கு கெடுதல் செஞ்சியோ எல்லாத்துக்கும் பிராயசித்தம் செய். தெய்வ சங்கல்பத்தை மீறி நீ செய்யணும்னு நினைக்கிற சுபகாரியம் நடக்கவே நடக்காது. ஐயோ, ஏய், மரியாதையா போயிடு. இல்ல கை காலெல்லாம் உடைச்சு ஊனமாதான் இங்கிருந்து போவேன். இந்த வீட்டு அதிகாரிய வர சொல்லு. நான் உங்ககிட்ட பல விஷயம் பேச வேண்டியிருக்கு. ராஜம்மா, ராஜம்மா. ஏய், போடா இங்கிருந்து. நீ இந்த வீட்டை விட்டு போகணும். அதை நான் சொல்லாம இங்கிருந்து போக மாட்டேன். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. இங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க. அவங்க தான் சொல்றாங்கல்ல, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், சைத்தாம்மா, போக இவன் பேச்ச கேட்க. சீதா, நீ வா. இவனை புடி, புடி இவனை. அதை தூக்கி அப்படி போடு. ராஜம்மா, இங்க குடுகுடுப்பக்காரன் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா, இதோ அந்த எதிர்த்த வீட்டுல நின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. இல்லையே, நம்ம வீட்டு வாசல்ல நின்னு சொன்ன மாதிரில எனக்கு கேட்டுச்சு. அதுவும் கெட்ட செய்தி மாதிரி காதுல விழுந்துச்சு. நாங்களும் நம்ம வீட்டுல சொல்றான்னு நினைச்சுதான் பார்க்க வந்தோம். வந்து பார்த்தா அந்த எதிர்த்த வீட்டுல நின்னுதான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். எங்களை பார்த்ததும் அவன் போயிட்டான். டைம் ஆச்சு பார்வதி, நீ போய் தூங்கு. நீங்க 2 பேரும் இங்க நின்னு என்ன பண்ண போறீங்க? நாங்க வரோம், கேட்ட சாத்திட்டு வரோம். நீ போ, நாங்க வரோம். போ போ. இவ ஒருத்தி குடுகுடுப்புக்காரன் அங்க மயங்கி கிடக்குறான். சீதா, பயப்படாத, மயக்கத்துலதான் இருக்கான். நம்ம பசங்களுக்கு போன் பண்ணா தூக்கிட்டு போயிடுவாங்க. ராஜம்மா, இதோ வரோம், நீ வா. மேடம். யாருங்க? மேடம், பிரஸ்ல இருந்து வந்திருக்கேன். நிச்சயதார்த்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் மேடம். அப்படியா? கொடுங்க. பணம் எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துருங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. சரி, கொஞ்சம் இருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமா, நான் வரேன். பாட்டி,
பாட்டி, என்ன பூங்குடி? நிச்சயதார்த்த பத்திரிக்கை வந்திருக்கு பாட்டி. சரி, நீ அங்கேயே வை, நான் வந்து பாக்குறேன். ஆ. முத்து முத்தா பச்சரிசி குத்தத்தா வேணும். டிவில அன்னக்கிளி படம் பார்த்தேன். அந்த ஹீரோயின் அவங்க லவ் பண்ணவரோட கல்யாணத்துக்கு போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அதுலதான் முத்து முத்தா பச்சரிசி குத்தத்தான் வேணும்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரி ஆயிட்ட நீ. என்ன பாட்டு தான் பாடல. இது எனக்கும் ஜீவாக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட்கான இன்விடேஷன். இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்டே நீதான். சோ ஃபர்ஸ்ட் இந்த இன்விடேஷனை நீதான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. என்ன அந்த கிளி ஷாக் ஆயிட்ட? இன்விடேஷன் நல்லா இருக்கா? ஏய் தீபி, என்ன பண்ற? பத்திரிக்கைய பூங்கோடி கிட்ட காமிச்சு நல்லா இருக்கான்னு ஒப்பீனியன் கேட்கலான்னு தான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். முதல்ல அந்த பத்திரிக்கைய கவர்க்குள்ள வை. பஞ்சாங்கத்தை பார்த்தேன். இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எடுத்து பூங்கொடி கிட்ட காட்டி சஜஷன்லாம் கேட்கலாம். ஓகே பாட்டி. பூங்கொடி, ம் அந்த இன்விடேஷனை வாங்கி சாமி கிட்ட வைமா. சரிங்க பாட்டி. ம். அப்பாடா, இப்போதைக்கு தப்பிச்சிட்டேன். நான் லைப்ரரிக்காக போட்டோ கொடுக்க வச்சிருந்தது இதுல எப்படி பிரிண்ட் ஆச்சுன்னு தெரியலையே. வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா என் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்களே. பார்வதி பாட்டி என்னை முழுசா வெறுத்துருவாங்க. மலக்கருப்பா, நீ தான் எப்படியாவது என்னை இதுல இருந்து காப்பாற்றணும். சொல்லுங்க சார். சார், சொன்ன டைமுக்கே டெலிவரி பண்ணிடலாம் சார். சார், குவாலிட்டிலாம் எந்த பிரச்சனையும் இருக்கா சார்? ஓகே சார், வச்சிருங்க சார். சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? இல்லை சார், பூங்கோத நாச்சியார் காலேஜ் ஓனர் வீட்டிலேருந்து பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாங்கல்ல சார். ஆமாம், அதான் வேலையெல்லாம் முடிச்சு டெலிவரி பண்ணியாச்சே. அவங்க ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பத்திரிக்கையை தப்பாக அடிச்சிட்டிங்க சார். என்னது, தப்பாக அடிச்சிட்டோமா? அதான் அவங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பிரிண்டே போட்டோம். ஏமா, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணு ஃபோட்டோவுக்கு பதிலாக என் ஃபோட்டோவை போட்டுட்டீங்க. என்னது, உன் ஃபோட்டோவா? ஆமாம் சார். ஆமாம், நீ யாருமா? நான் அந்த வீட்டில் வேலை பார்க்குறேன் சார். என்னது, வேலை பார்க்குறியா? ம். அப்போ கல்யாண பொண்ணு நீங்க இல்லையா? இல்லை சார். எல்லாம் சரிதாம்மா, அவங்க கொடுத்த கவர்ல உன் போட்டோ தானே இருந்தது, அதை தானே நாங்க பிரிண்ட் போட்டோம். ஒரு நிமிஷம். இந்த பாருங்கம்மா, இந்த போட்டோ தான் கொடுத்தாங்க.
அதான் சார் எனக்கும் புரியல. தப்பு யார் மேலன்னு யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லை சார். நாளைக்கு அவங்க பத்திரிக்கை எடுத்து பார்க்கும்போது என் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எனக்கு தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும் சார். நானே அவங்க காலேஜில் ஃப்ரீ கோட்டால தான் சார் படிக்கிறேன். மற்ற செலவுக்கெல்லாம் அவங்க வீட்டில் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறேன். ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என் படிப்பே கெட்டு போயிடும் சார். சரிம்மா, எல்லாம் எனக்கு புரியுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? சார், பத்திரிக்கையில் தீபிகாவோட ஃபோட்டோவை போட்டு நீங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா காலையில் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மாற்றி வச்சிருவேன் சார். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் சார். பிரிண்ட் போறதுலாம் பிரச்சனையே இல்லைம்மா. பணம் யார் கொடுப்பா? எவ்வளோன்னு சொல்லுங்க சார், நானே கொடுத்துட்றேன் சார். இந்த ஆர்டருக்கு 15,000 ரூபாய் நான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் டிசைன்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்கு. எனக்கு 1 ரூபாய் லாபம் இல்லாமல் 7,000 ரூபாய்க்கு என்னால் பண்ண முடியும். நீ 7,000 ரூபாய் கொடு, உடனே பிரிண்ட் போட்டுடலாம். சார், இப்போ என்கிட்ட அந்த பணம் இல்லை சார். நீங்கள் பிரிண்ட் போடுங்க சார், நான் காலையில் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன். சரிம்மா, தீபிகா ஃபோட்டோவுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கவா? ஐயோ, வேணாம் சார், வேணாம் சார். ஆ சார், அவங்க காலேஜ் வெப்சைட்டில் தீபிகாவோட ஃபோட்டோ இருக்கு சார். நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிறீங்களா சார்? சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நைட்டுக்குள்ளே பத்திரிக்கையை பிரிண்ட் போட்டு வச்சிடுறேன். நாளை காலையில் பணத்தை கொடுத்துட்டு நீ பத்திரிக்கையை வாங்கிக்க. இல்லைனா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை சார், நான் கண்டிப்பாக காலையில் பணத்தோட வந்து பத்திரிக்கை வாங்கிக்கிறேன் சார். சரிம்மா, ரொம்ப நன்றிங்க சார். சரி வாமா. ம். கடவுளே, இப்போ நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? எப்படியாவது பணத்தை புரட்டி காலையில் பத்திரிக்கையை மாற்றி அடித்து வச்சிடணும். 7,000 ரூபாய் பணத்துக்கு நான் எங்கே போவேன்? ஒன்றுமே புரியலையே. மலக்கருப்பா, நீ தான்ப்பா எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும். ராசு, என்ன ராசு, எனக்கு ஒரு உதவி வேணும் ராசு. அதானே, என்னடா பூ நம்மளை பாசமா கூப்பிடுறாளேன்னு பார்த்தேன். சொல்லு. தப்பா எடுத்துக்காத, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ராசு. பணமா? எதுக்கு? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு ராசு. ஜீவா சாருக்கும் தீபிகாவுக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருந்தாங்க. அதில் மாப்பிள்ளை பொண்ணு ஃபோட்டோ போடுறதுக்கு ஜீவா சார் ஃபோட்டோவும் தீபிகா ஃபோட்டோவையும் போட சொல்லி என்கிட்ட தான் கொடுத்தாங்க. நான் ப்ரெஸ்காரன்ட்ட கொடுக்கும்போது எப்படியோ தவறி போய் தீபிகா ஃபோட்டோவுக்கு பதிலாக என் ஃபோட்டோ போயிருச்சு. இப்போ பொண்ணு பேர் தீபிகான்னு போட்டு என் ஃபோட்டோ அச்சடிச்சு பத்திரிக்கையாக வந்திருக்கு. விடியறதுக்குள்ளே மாற்றி அடிக்கணும். அதுக்கு பணம் 7,000 ரூபாய் வேணும் ராசு. ராசு, எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணி கொடு. உன்னை விட்டா எனக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. தெரியாம போட்டோவை மாத்தி கொடுத்த மாதிரி தெரியலையே. வேணும்னே பண்ண மாதிரில தோணுது. ஐயோ ராசு, சத்தியமா நான் தெரியாம தான் கொடுத்தேன். என்ன இத என்ன நம்ப சொல்றியா? நானே தெரிஞ்சு கொடுத்தா நான் எதுக்கு மாத்தி அடிக்க பணம் கேட்டு உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க போறேன். என்னைய நம்பு ராசு. பைத்தியக்கார பைய ஊர்ல பணியார மழை பெய்யுமா? கேட்கிறவன் கேனையா இருந்தா கேப்பையில நெய் வரியும் சொல்லுவாங்கடி. அதையெல்லாம் கேட்டு ஏமாந்த சோனகிரி எப்பயோ போய் சேர்ந்துட்டான். போ, இது உன் பிரச்சனை. இத நீயே பாரு. இல்ல எப்படியாச்சும் போய் தொலை. கண்டவன் கிட்ட கை நீட்டி ஏச்சி பேச்சு வாங்குறதுக்கு ரூம்ல இருக்கிற நம்ம கம்மலை அடமானம் வச்சு நம்ம மானத்தை காப்பாத்திக்கலாம். சார், சொல்லுங்கம்மா. இந்த நகையை அடகு வைக்கணும் சார். எத்தனை பவுன் இருக்கு? பவுனுலாம் இல்லை சார், கிராம் கணக்கில் தான் இருக்கும். சரி கொடுமா.
இந்தாங்க சார். ரெண்டரை கிராம் தாம்மா இருக்கு. எவ்வளோ சார் கிடைக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 4000 ரூபாய் கிடைக்குமா? சார், நான் ஒரு ஆபத்தில் இருக்கேன். எனக்கு ஒரு 7000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சார். இந்த நகையை விற்றா கூட அவ்வளோ கிடைக்காதுமா. நீங்கள் வேணால் வெளியே வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார். சரிம்மா, 5000 ரூபா கொடுக்குறேன், ஓகேவா? சரிங்க சார், கொடுங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். பூங்கொடி சார். அட்ரஸு? பூங்கோத நாச்சியார் காலேஜு, பூந்தமல்லி, சென்னை சார். ஓகே, இதை அங்கே கொடுத்து பணம் வாங்கிக்கோங்க. ஆ ஓகேம்மா. மேடம், இந்தாங்க. இது பத்தாதே, என்ன பண்றது? சிஸ்டர், என் பேர் பூங்கொடி. பக்கத்தில் இருக்கிற பூங்கோதை நாச்சியார் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஊர்லேருந்து வந்து ஃப்ரீ கோட்டாவில் தங்கி படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்னோட பிளட் குரூப்பு ஏபி நெகட்டிவ், ரொம்ப ரேர் குரூப் சிஸ்டர். ரத்த தானம் பண்ணால் பணம் கொடுப்பீங்களா? என்னம்மா நீ காலேஜ் படிக்கிறன்ற இன்னும் விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க? கவர்மெண்ட்ல எப்பவோ பிளட் டொனேஷனுக்குலாம் காசு கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க, தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியாது சிஸ்டர். காசெல்லாம் கொடுக்க கூடாதுமா. ஆனா உன் பிளட்டு ரொம்ப ரேரு. இப்ப கூட ஒரு பேஷண்ட்டுக்கு அவசரமா ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. பிளட்டுக்காக தான் ஆப்ரேஷனே வெயிட்டிங். நீ விருப்பப்பட்டா கொடு, ஆனா பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் உன்னை கம்பல்லாம் பண்ணலமா. பரவாயில்ல சிஸ்டர், நான் பிளட் டொனேட் பண்ணுறேன். என்னோட பிரச்சனை தான் சரியாகல. பாவம், அவங்களோட பிரச்சனையாவது தீரட்டுமே. தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுள் அபூர்வமான பிளட் குரூப்பை எனக்கு கொடுத்துருக்கான். அதனால ஒரு உசுருக்கு உதவுதுன்னா அது புண்ணியம் தானே சிஸ்டர்? சரி வாமா, வா. பூங்கொடி, ஒரு நிமிஷம் நில்லு. சிஸ்டர். இந்தா இதை வச்சுக்கோ. சிஸ்டர், அதான் பணம் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. வேணாம், அரசாங்கத்தை மீறி பணம் வாங்குறது தப்பு சிஸ்டர். எனக்கு வேணாம் சிஸ்டர். இது நீ ரத்தம் கொடுத்ததுக்காக பேஷண்ட் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கற பணம் இல்ல. இது என்னோட சம்பள பணம், வச்சுக்கோ. உனக்கு ஒரு அக்காவா உன் பிரச்சனைக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவிமா. உன் கஷ்டத்திலயும் அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவணும்னு தோணுச்சு பாரு, அதுக்கு தான் இது. இது பர்சனலா நான் உனக்கு கொடுக்கறது. இந்தா வச்சுக்கோ. வேணாம் சிஸ்டர், என் கஷ்டம் என்னோடயே இருக்கட்டும். சும்மா வாங்க வேணாமா, கடனா வச்சுக்கோ. உன்னால முடியறப்போ திருப்பி கொடு. இந்தா. ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துட்றேன். இதை நீ திருப்பி எல்லாம் கொடுக்க வேண்டாம். உன்ன மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கு இதை கொடு. நான் வரேன் சிஸ்டர். சரிம்மா. அப்பாடா, ஒரு வழியா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்தாச்சு. பணத்தை ப்ரெஸ்ஸில் கொடுத்து பத்திரிக்கையை எப்படியாச்சும் மாற்றி பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிடணும். பாதி கிணற தாண்டியாச்சு, மீதி கிணற தாண்டிடணும். மலக்கருப்பா, நீ தான் எனக்கு துணையா இருக்கணும்.
ஆத்தி அடிப்பேன். ஐயோ, அந்த பத்திரிக்கையில என் போட்டோ இருக்கிறத பார்த்தா என்ன துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டுருவாங்களே.